சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 18/2/2024 ஞாயிற்றுக்கிழமை, மாசி மாதம் 6ஆம் நாள், நவமி திதி காலை 8:16 வரை. அதன் பிறகு தசமி திதி. ரோஹிணி நட்சத்திரம் இன்று காலை 9:22 வரை. அதன் பிறகு மிருகசீரிடம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய ராகுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே தாராபலமுள்ள எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில் அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய முடிவுகளை எடுத்து செயல்படுத்தவோ அல்லது ஒரு பொருளை வாங்கி விற்கவோ அதன் மூலமான பணவரவுகள், பொருளாதார மேன்மைகளை அடையக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ராசியிலேயே குரு இருக்கின்ற புத்துணர்ச்சி மிக்க நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கௌரவம் மேலோங்கி இருக்கக்கூடிய நாள். உங்களுக்கு பேர் கிடைக்கிற மாதிரி ஒரு சபையில் ஒரு புகழ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பெரியவர்களோ ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட வேலை, தொழில் அமைப்புகள், வியாபார அமைப்புகளில் இவரை மாதிரி உண்டுமா, நல்ல திறமையாக இவர் செய்கிறாரே, இவரிடம் இந்த பொறுப்பை கொடுத்தா இந்த பொறுப்பை இவர் முழுமையாக செய்து முடிப்பார் என்கின்ற மற்றவர்களின் மேல் உங்களுக்கு நம்பிக்கை வரக்கூடிய அளவிற்கு, உங்களுக்கு அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். 2024ஆம் ஆண்டு மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய ராசிகளில் மேஷராசி மிக மிக முதன்மையான ராசின்னு அடிக்கடி சொல்லுவேன். எல்லா கிரகங்களும் சாதகமான ஒரு நிலைமையில் பெரும்பான்மையான ஒரு அமைப்பில் நல்ல அமைப்புகளிலே இருக்கின்றன. ராசிநாதன் உச்சமாக இருக்க 6-12ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் இருப்பதும் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகளை எல்லாம் விலக்கி நீங்கள் நினைத்தது, உங்களுடைய அத்தனை அமைப்புகளையும் மற்றவர்கள் நல்ல விதமாக புரிந்து கொள்வது என்பது போன்ற சிறப்பான அமைப்புகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைதும். 5-7ஆம் இடங்கள் இன்றைக்கு சுபத்துவம் அடைந்திருக்கின்ற காரணத்தினால் வாழ்க்கை அமைப்புகளில் மிகப்பெரிய நல்ல வாழ்க்கை துணை பற்றிய ஒரு புரிதல்கள், யார் வாழ்க்கை துணையாக வருவார், எப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு அமையும், எப்படிப்பட்ட வேலை அமையும் என்பது போன்ற அனைத்திலும் ஒரு தன்னம்பிக்கையோடு புத்துணர்ச்சியோடு நீங்கள் செயல்பட்டு மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கக்கூடிய, கௌரவம் உயரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 12ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். 8-12ஆம் இடங்கள் மிகுந்த சுபத்துவத்தை அடைந்திருக்கின்றன. கூட 6ஆம் இடத்தையும் சேர்த்துக்கலாம். ராசிநாதன் இன்றைக்கு மிக வலிவாக இருக்கிறார். ஆக என்ன நடக்கும்? பயணங்களின் மூலமாக, நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய பொருட்களின் மூலமாக அல்லது ஏற்றுமதி இறக்குமதி போன்ற துறைகளின் அமைப்பில் இன்றைக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் இருக்கும். மஞ்சள் நிற பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கு ஓய்வு நாளாக இருந்தாலும் வெகுமதிகள் வரக்கூடிய, லாபங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குறிப்பாக மேற்கு மாவட்டங்களில் மஞ்சள் பயிரிடக்கூடிய விவசாய பெருமக்கள் அனைவருக்குமே இந்த வருஷம் நல்ல விதமாக கை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஓய்வு நாளாக இருந்தாலும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய உறவினர்களிடமிருந்து இன்றைக்கு பணமோ நல்ல செய்தியோ அல்லது அவர்களுடைய சம்மதமோ வரக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது இந்த விஷயத்தை இதற்கு சொல்கிறேன், இவருக்கு சொல்கிறேன், இவர் சம்மதிக்கவே மாட்டேன்றாரு, திரும்பி உள்நாட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறேன், கேட்கவே மாட்டேன்றாரு, அல்லது நம்ம ஒன்று அப்படி சொல்லிடுவோமோ, நிர்பந்தப்படுத்திடுவோமோன்றதுக்காக நமக்கு பிடி கொடுக்காமல் நழுவிக்கிட்டே இருக்கிறார். இந்த மாதிரியான அமைப்புகளில் குழந்தைகளின் மேலே, வெளிநாட்டில் தூரத்தில் இருக்கக்கூடிய உறவுகள், குழந்தைகளின் மேலே ஒரு அதிருப்தியாக இருக்கிறீங்க இல்லையா? அந்த ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு தூரத்தில் இருக்கக்கூடியவர்கள் சாதகமான பதில்களை தரக்கூடிய ஒரு மிக பிரமாதமான நல்ல மாற்றமுள்ள நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 12ஆம் இடம் சுப செலவுகளையும் குறிக்கக்கூடிய இடம். இந்த வருஷத்திலேயே மங்கள விஷயங்கள் குடும்பங்களில் நடக்கும். அதற்கேற்றாற் போல உங்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்கின்ற நம்பிக்கையும் வரக்கூடிய யோக நாளாகவே அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. குறிப்பாக மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். ஜீவன ஸ்தானாதிபதி லாபத்தில் இருக்கிறார். வேலை, தொழில் அமைப்புகள் எல்லாமே அடுத்த வாரத்திலிருந்தே லாபத்தில் இயங்க போகுது.
ஒரு 3 வருஷமாகவே கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குது, அல்லது தொழிலை ஆரம்பித்து வச்சுருக்கிறேன், லாபம் வரல, ஏதோ சாப்பாட்டுக்கும் அதுக்கும் சரியாக வந்துக்கிட்டு இருக்கு, இப்படியே போய்கிட்டு இருந்தால் எப்படி போகிறது? எனக்கும் ஒரு மிச்சம் பிடிக்கக்கூடிய அளவிற்கு லாபம் வர வேண்டும் இல்லையா? அதை வைத்துத்தானே குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், குழந்தைகளை கரையேற்ற வேண்டும், குழந்தைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற விதத்தில் ஒரு பொறுப்புத்தன்மையாக சிந்திக்கக்கூடிய அனைத்து ஆண் பெண் இருபாலாரான மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தொழில் வேலை அமைப்புகளில் லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அடுத்த வாரத்திலேயே அலுவலகங்களில் வேலைப்பளு மிதுனராசிக்கார பெண்களுக்கு குறையும். மத்தளத்துக்கு 2 பக்கம் இடின்ற மாதிரி வீட்டிலையும் வேலை செய்கிறேன், வெளியிலையும் வேலை செய்கிறேன், யாரும் என்னை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க என்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வேலைப்பளு குறையக்கூடிய தன்மை, சம்பள உயர்வுகள் ஒரு மாதிரியாக நல்ல விதமாக வரக்கூடிய தன்மை, ஒரு ரெட்டிப்பு சம்பளத்தை கூட நீங்கள் இங்கே எதிர்பார்க்கலாம். ஒரு நிலையில் வேலை அதிகமாக வாங்கி கொள்ளுகிறார்கள். 8 மணி நேரம் என்பது 12 மணி நேரம் 16 மணி நேரம்னு நீண்டுக்கிட்டே போகுது. ஆனால் அதற்கான உரிய வெகுமானம் சம்பளம் போன்றவைகள் எனக்கு கிடைக்கவில்லை என்கின்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அல்லது நைட் ஷிஃப்டே போய்கிட்டு இருக்கிற டே ஷிஃப்ட் வரமாட்டேங்குது, இந்த மாதிரியான அதிருப்தியான வேலை அமைப்புகளில் இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்கள் அனைவருக்குமே நாளை முதல் நல்ல மாற்றங்கள் பணியிடங்களில் வரக்கூடிய சிறப்பு முன்னேற்றமுள்ள யோக நாள் இன்று. கடகராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்துல குரு வலுத்து அமர்ந்திருக்கிறார். 2 கேந்திரங்கள் மிக வலுவாயாக இருக்கின்றன. பொதுவாகவே 1, 4, 7, 10 கேந்திரங்கள்னு சொல்லுவோம். அதில் 3 கேந்திரங்கள் வலுத்து அமர்ந்திருந்தால் அந்த ராசிக்காரர்களுக்கு செயல்திறமை அதிகரிக்கும், நல்ல விதமான நல்ல பலன்கள் நடக்கும். பாவர்கள் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் பாவர்கள் இருந்தால் அங்கே சுபத்துவமாக ஸ்தான பலத்தோடு இருக்க வேண்டும் என்பது ஒரு விதி. அந்த அமைப்பின் அடிப்படையில் இப்போது 7, 10ஆம் இடங்கள் மிகுந்த சுபத்துவத்தோடு அடைந்திருக்கின்றன. 7ஆம் இடத்துல உச்ச நிலையில் செவ்வாய் சுபத்துவமாக இருந்து ராசியை பார்ப்பது கடகராசிக்காரர்களுக்கு நல்லது. 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மிகப்பெரிய நல்ல மேன்மையை, தாயாரோடு இதுவரைக்கும் கருத்து வேற்றுமை இருந்த கடகராசிக்காரர்கள் அனைவருக்கும் அது தீரக்கூடிய தன்மை, வீடு வாகன விஷயங்களில் இதுவரைக்கும் விட்டகுறை தொட்டகுறை என்ற போன்ற அமைப்புகளில் சரியான வீடு அமையலை, அல்லது ஒத்திக்கு வீடு வாங்கலான்னு பார்க்குறேன், அது சரியாக அமைய மாட்டேங்குது, சின்ன வீட்டிலிருந்து ஒரு பெரிய அறைகள் கொண்ட காற்றோட்டமான வீட்டிற்கு மாறணும்னு நினைக்கிறேன், அதுவும் முடிய மாட்டேங்குது. இந்த மாதிரி வீட்டு கவலைகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே அதற்கான நிறைவுகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. 2ஆம் இடத்தோடு இன்றைக்கு குரு தொடர்பு கொள்வதால் பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வாக்கால் ஜீவிக்கின்ற துறைகளில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கூட நல்ல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் இனிமேல் படிப்படியாக முன்னேற்றமாக இருக்கும். மிக மிக முக்கியமாக போட்டியாளர்கள் நம்மளை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவே சில நிலைகளில் விலையை குறைத்து விற்கிறார்கள், அல்லது வேறொரு உபாயத்தை கையாளுகிறார்கள் என்கின்ற கவலைகளில் தேக்க நிலைகளில் இருந்து வந்த வியாபார பெருமக்கள் அனைவருக்குமே நிறைவுகள், போட்டிகள் ஒழியக்கூடிய நல்ல நாள் கடகத்திற்கு இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்திலிருந்து குரு அமர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய பொலிவான நல்ல நாள். ஆரோக்கியம் கிடைக்கும், நல்ல விதமாக இருக்கும், பணம் கிடைக்கும், கடன் நோய் எதிர்ப்புகள் போன்றவைகள் விலகும், சொந்த ஊருக்கு சிலர் போவார்கள். இன்றைக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய உண்டு. குறிப்பாக சென்னையில் இருக்கின்ற நீண்ட நாட்களாக வசிக்கக்கூடிய தென் மாவட்ட பெருமக்கள் இன்றைக்கு குலதெய்வ தரிசனத்திற்காவது போயிட்டு வந்துடலாம், அல்லது ஒரு கோவில் கொடைக்கு போயிட்டு வந்துடலாம், வயதானவர்களை போய் பார்த்து விட்டு வந்து விடலாம், அல்லது வீட்டடி மனையாவது வாங்கலாம். பூர்வீகத்தில் இன்றைக்கு இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மேலோங்கி இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. எங்கே சுற்றினாலும் எங்கே திரும்பினாலும் செக்கு நிலைக்கு வரணும்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி நம்முடைய தாய் தந்தை தாத்தார் பாட்டிகள் போன்றவர்கள் பிறந்த ஊர் நம்முடைய சொந்த ஊர், பூர்வீக ஊர் இல்லையா? அந்த ஊரை செழுமைப்படுத்த வேண்டும், அந்த ஊரில் வருடத்திற்கு ஒரு முறையாவது போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான நல் வாய்ப்புகள், தொலைதூரங்களில் இருப்பவர்களுக்கு திரும்ப வரக்கூடிய நல்ல நிலைகள் தோன்றக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. தந்தை மகன், தந்தை மகள் உறவு இன்றைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பா எனக்கு இதை செஞ்சு தரல, அல்லது அப்பா எனக்கு சமீபத்தில் அனுமதியை கொடுக்க மாட்டேங்கிறாரு, என்னை பற்றி தவறாக புரிஞ்சிருக்கிறாரு, நானும் திறமைசாலி தான் என்பதை தந்தை ஒத்துக்கொள்ளவில்லை என்கின்ற கவலைகளில் இருக்கக்கூடிய இளைய பருவ ஆண் பெண் இருபாலார் சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு தந்தை ஒரு மிகப்பெரிய உதவியையும் உங்களை சரியாக புரிந்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற ஆறுதலான பதிலையும் தரக்கூடிய நல்ல நாள் சிம்மத்திற்கு இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் இன்றைக்கு குரு அமர்ந்திருக்கிறார். 8ஆம் இடத்தில் அமர்ந்து அவர் 2ஆம் இடத்தை பார்ப்பது மிகப்பெரிய யோக பலன். பொதுவாகவே 2, 8ஆம் இடங்களில் குரு தொடர்பு கொண்டாலே நேர்மையாக நீங்கள் சம்பாதிப்பீங்க.
கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டப்படுவதற்குள்ள ஒரு நல்ல வெகுமதி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதை போலவே எதிர்பாராத அதிர்ஷ்டம்னு சொல்லப்படக்கூடிய பங்குச்சந்தை போன்ற அமைப்புகளில் அடுத்த வாரத்திலிருந்தே லாபங்கள் வரக்கூடிய தன்மை, கடந்த காலங்களில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஒரு நிலையில் ஒருவரை நம்பி நான் சரியாக தான் செயல்பட்டேன், அவர் ஒரு ஆசை வார்த்தைகளை சொல்லிட்டாரு, இப்படின்னு சொல்லிட்டாரு, அவர் மேலே இருந்த நம்பிக்கையில் கண்மூடித்தனமாக இதில் முதலீடு பண்ணிட்டேன், அல்லது அவர் கையிலேயே பணத்தை தூக்கி கொடுத்துட்டேன், என்ன பண்ணுறதுனே தெரியல, இப்போ ஆளை காணோம், அல்லது ஆள் சரியாக பிடி கொடுக்க மாட்டேன் என்கிறார். எப்படி இதை அப்படியே இருந்து வெளியே வர்றது, அல்லது இதை எப்படி வீட்டாருக்கு தெரியப்படுத்துவது என்பது போன்ற குழப்ப நிலைகளில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே உங்களுடைய பணம் உங்களை விட்டு போகாது என்கின்ற நம்பிக்கை, அவரிடம் சற்று மனமாற்றங்கள் வரக்கூடிய தன்மை, இழந்த பணத்தை திரும்ப மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகள் தெரியக்கூடிய ஒரு நல்ல சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்னும் சிலருக்கு கிழக்கு நோக்கிய பயணம் அல்லது சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற கிழக்கு நாடுகளுக்கு போவதற்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு அடுத்த வாரத்திலேயே, இந்த மாதத்திலேயே அதற்கான விசா அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. நெருப்பு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவான லாபம் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. துலா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாள் இன்னைக்கு. நேற்றிலிருந்தே சந்திராஷ்டமம், இன்றைக்கு இரவு 9 மணி வரைக்குமே சந்திராஷ்டமம் நீடிக்கும். பொதுவாகவே சந்திராஷ்டம தினத்தில் சந்திரன் வலுத்திருந்தால் பெரிய சாதகமற்ற தன்மைகள் எதுவும் நடக்காது. ஆகவே அப்படி ஒன்றும் சாதகமற்ற தன்மைகள் நடக்காத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருக்க வேண்டிய நாளாகவும், யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க தேவையில்லாத ஜாமீன் கையெழுத்து போடுறது, அவருடைய கடனுக்கு இவர் வந்து நிற்கிறேன் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் இன்றைக்கு உருவாக தேவையில்லாத நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மற்றபடி பார்த்திங்கன்னா 4ஆம் இடமும் 7ஆம் இடமும் இன்றைக்கு மிகப்பெரிய வலுவான ஒரு அமைப்பில் இருக்கிறது. ராசிநாதன் சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்க குரு ராசியை பார்த்து கொண்டிருப்பது ஒரு நிலையில் எல்லா விதமான தடைகளும் விலகக்கூடிய தன்மை, உங்களுக்கானது உங்களுக்கே வந்து கிடைக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய இன்னொரு சுப யோக நாளாகவே இந்த நாள் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமையும். நண்பர்களால் இன்றைக்கு உதவிகள் இருக்கும். ரொம்ப நாள் பழகிய நண்பர் ஒருவர் தொடர்பு விட்டு போன நிலையில், பள்ளி கல்லூரியில் அவர்கிட்ட படிச்சிருக்கலாம், அல்லது தூர இடங்களில் வேலை செய்யும்போது அவர்கிட்ட உயிருக்குயிராக பழகியிருந்த ஒரு அமைப்பில் ஒரு சில கால சூழ்நிலைகளின் காரணமாக அவர் அங்கே போயிட்டார், நான் இங்கே போயிட்டேன், அப்புறம் படிப்படியாக நம்முடைய தொடர்புகள் விட்டு போய்விட்டன என்கின்ற நிலையில் மீண்டும் அந்த அன்பிற்கு இனியவரை, உகந்தவரை நீங்கள் மீண்டும் பார்த்து இன்றிலிருந்து வாழ்க்கை சம்பவங்கள் அப்படியே தலைகளாக மாறுகின்றன. இவர் மூலமாக நமக்கு சில நன்மைகள் கிடைக்கும் என்பதை மனம் உணரக்கூடிய 7ஆம் இடத்தின் சுபத்தன்மைகள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய சுப யோக நல்ல நாளாக அமைஞ்சிருக்குது. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும், இருபாலாருக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு 6, 10ஆம் இடங்களோடு குரு தொடர்பு கொண்டிருக்கின்ற அற்புதமான நாள். தொழில் முதலீட்டுக்கான, வளர்ச்சிக்கான கடன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். பேப்பரில் மட்டும்தாங்க ப்ராஜெக்டாக எழுதி வச்சுருக்கிறேன், இந்த ப்ராஜெக்ட் நடைமுறைக்கு வந்தால் அப்படியே நான் எங்கேயோ போயிடுவேன், கோடிக்கணக்கில் என்னால் சம்பாதிக்க முடியும், ஆனால் யாராவது இதை புரிஞ்சிக்கிறாங்களா அப்படின்னு ஓய்வு நாளான இன்றைக்கி காலையில் 10 மணிலிருந்தே சாயந்தரம் வரைக்கும் மனம் போட்டு அப்படியே பிசைஞ்சு கொண்டே இருக்கும். இருந்தாலும் நீங்கள் திறமைசாலி என்பதை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் கிடைக்க போகுது. ஒரு பணம் இருக்கின்ற ஒருவர் அல்லது மனம் இருக்கின்ற ஒருவர் ஏதாவது ஒரு நிலையில் உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய, உங்களுடைய திட்டம் நீங்கள் செயல்படுத்த போகின்ற சில அமைப்புகள் நன்றது தான், அதை நிறைவேற்றினால் நல்ல விதமாக சம்பாதிக்க முடியும் என்பதை உணர்ந்து அவரே உதவி செய்கிறதோ அல்லது உதவி செய்கின்ற ஒருவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய உங்களுடைய புத்திசாலித்தனங்கள் செயல்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வயதானவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு சிறியவர்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. அதிலும் குறிப்பாக நீர் சார்ந்த துறைகளில் இருப்பவங்க, துறைமுகங்களில் வேலை செய்கிறவங்க, கடல் கப்பல் சம்பந்தப்பட்டவர்கள், கடல்வாழ் உயிரினங்கள் சம்பந்தப்பட்டவர்கள், இறால் பண்ணை நடத்தக்கூடியவர்கள், நெல் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள், நிரம்ப நீர்நிலைகளுக்கு அருகே இருக்கக்கூடிய அல்லது நீர்நிலைகளை பார்த்தபடியே இருக்கக்கூடிய தொழில்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய, ஆற்றங்கரையோர நகரங்களில் வசிக்கக்கூடிய அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு தொழில் மூலமான முன்னேற்றங்கள், பணவரவுகள் அடுத்த வாரத்திலிருந்து அப்படியே படிப்படியாக வாழ்க்கை நல்லவிதமாக போகும் என்கின்ற நம்பிக்கை தினமாகவே அமைந்திருக்கிறது இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இங்கே குரு 5ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய ஒப்பற்ற நாள் இன்றைக்கு. எல்லா விதத்திலையும் இன்றைக்கு 4 கிரகமும் நல்லா இருக்கு. சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய் 4வருமே இன்றைக்கு சுபத்தன்மையோடு இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாளை தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். என்னங்கய்யா நடக்கும்? அற்புதம்னு சொல்கிறீங்களே, முயற்சிகளுக்கேற்ற பலன் இருக்கக்கூடிய சிறப்பான நாள்.
கடந்த சில வருடங்களாகவே தோற்றுப்போன மனநிலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் வெற்றிகளுக்கான ஆர்வங்கள் வரக்கூடிய, வெற்றி பெற்றே தீர்வோம் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தாரை பற்றிய கவலைகள் கூட இப்போது தீரப்போகிறது. அண்ணன் தம்பி கவலைகள் தீரும். அக்கால் தங்கைகளோடு இருந்து வந்த உறவுகள் சீரடையக்கூடிய தன்மை, ஒரு நிலையில் இரத்த உறவுகளோடு ஒரு மாதிரியான பிணக்குகள் இருந்தவர்கள், இவங்க சரியாக செய்யலை அவங்க சரியாக செய்யலை, 7.5 எங்கள் எல்லாரையும் பிரிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு 5-6 வருஷமாக குடும்பத்தோடு ஒட்டுகின்ற நிலைமைகள் இல்லாமல் இருந்து வந்த அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் உறவுகள் நீரடித்து நீர் விலகாது, என்ன இருந்தாலும் தான் ஆடாவிட்டாலும் தான் தசையாடும் என்று சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான இரத்த உறவுகள்கிட்ட மீண்டும் இணக்கங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 40 வயதுகளுக்கு மேற்பட்டவர்களுக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய ஓய்வு நாளாக இந்த நாள் இருக்கும். ஓய்வு நாளாக இருந்தாலும் மனம் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய தன்மை, இது சரியாக இருக்குமா, அது சரியாக இருக்குமா, இப்படி போட்டால் அப்படி எடுத்து விடலாமா, அப்படி போட்டால் இப்படி எடுத்து விடலாமா என்பது போன்ற பணம் வரக்கூடிய வழிகளை மனம் சிந்தித்து அதை சரியாக செயல்படுத்தக்கூடிய லாபமிக்க நல்ல நாள் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு 4, 8, 10ஆம் இடங்கள் இன்றைக்கு வலிமையாக இருக்கின்றன. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 8, 10ஆம் இடங்களை பார்க்கிறார். வேலை அமைப்புகளில் அடுத்த வாரத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் வரப்போகிறது. அந்த மாற்றம் தூர இடங்களுக்கான மாற்றமாகவும் இருக்கலாம். இதை வேறு விதமாக கூட சொல்ல முடியும். குடும்பத்தோடு இன்னும் சேரவே முடியலை, 2 வருஷமாக டிரான்ஸ்ஃபர் வந்து வெளியில் தான் கஷ்டப்படுறேன், மனைவியின் கையால் ஒரு ரசச்சோறு கூட சாப்பிட முடியவில்லை, என்ன தான் ஹோட்டலில் சாப்பிட்டா கூட என்னுடைய மனைவியின் கைப்பக்குவம் மாதிரி இருக்குமா என்கின்ற ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்கார ஆண்கள் அனைவருக்குமே குடும்பத்தோடு மீண்டும் இணையக்கூடிய மிகச்சிறந்த நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய யோக நாள் இன்னைக்கு. ஒரு 3 வருஷமாகவே தேவையில்லாத டிரான்ஸ்ஃபரில் மாட்டிக்கிட்டு இருக்கேன், இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று நினைப்பில் இருக்கிறேன், அதற்கான முயற்சிகள் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வருகின்ற அடுத்த நாள், நாளையிலிருந்து திங்கள் முதல் சனிக்கிழமை வரையிலேயே மாறுதல் கிடைத்து விடக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவும், நஷ்டங்கள், விரயங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் அத்தனையும் அப்படியே விலகக்கூடிய நல் மாற்றங்களும் இன்பங்களும் சந்தோஷங்களும் வரக்கூடிய முதன்மை ஆரம்ப ஓய்வு நாளாகவே இந்த நாள் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. போன வருடம் இருந்த கஷ்டம் இந்த வருடம் இந்த 40-45 நாட்களில் இல்லை என்பதுதான் மகர ராசிக்காரர்கள் ஆழ்மனதில் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கும். 2024ஆம் ஆண்டு விலகும் பொழுது, முடியும் பொழுது, திரும்பி பார்க்கும் பொழுது மகரத்தின் மேன்மை, மகரத்தின் முயற்சி வெற்றி பெற்றது, மகரத்தின் பிரச்சனைகள் தீர்ந்தது உங்களுக்கே தெரியக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. கும்பராசிக்காரர்களுக்கு தைரியம் பிறக்கக்கூடிய மிகச்சிறந்த நாள். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 9ஆம் இடத்தை இன்றைக்கு தொடர்பு கொள்கிறார். இந்த 9ஆம் இடத்தில் தொடர்பு கொள்வது என்பது ஒரு பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. தைரியம் இருந்தால் மட்டும் போருமாங்க, பணம் வேணும்னுங்க, பணம் வந்தால் தானங்க பிரச்சனைகள் தீரும். இது போன்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பணவரவு அடையாளம் காட்டப்படக்கூடிய, பணம் எங்கிருந்து வரும் என்பதற்கான தெளிவுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. குருவிற்கு வீடு கொடுத்தவர் இன்றைக்கு உச்சமாக இருக்கிறார். ஒரு கிரகம் உச்ச வீட்டில் அமர்ந்திருந்தால் அது முழுமையான பலன்களை தர வேண்டும் என்பது ஒரு விதி. அந்த விதி இன்றைக்கு 2-11 என்று சொல்லப்படக்கூடிய தன லாபாதிபதியான குருவை இன்றைக்கு உங்களுக்கு நிறைவாக பலன் தர வைக்கக்கூடிய நல்ல அமைப்பு. பணப்பிரச்சனை தீருங்க. இது வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், தொழில் பாட்டுக்கு ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்க தான் இருக்கிறேன், ஆனால் முழுமையான லாபங்கள் இல்லை, பணம் வரக்கூடிய சூழல்கள் இல்லை, திரும்ப கடலில் கரைச்ச பெருங்காயம் மாதிரி என்னுடைய உழைப்பு, நான் போட்டிருக்கின்ற பணம் அப்படியே வீணாக அமிழ்ந்து போய் கொண்டே இருக்கிறது என்கின்ற வெளியே சொல்ல முடியாத குழப்ப அமைப்புகளில், அதிலும் ஜென்மச்சனி தாக்க அமைப்புகள் இருக்கக்கூடிய 40 வயதுகளுக்கு கீழாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள், குறிப்பாக சதய நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு தீர்வுகள், பணவரவுகள் வரக்கூடிய ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வரக்கூடிய ஓய்வு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இது அடுத்த வாரம் வரைக்குமே நீடிக்கும்னு சொல்லலாம். குறிப்பாக வரப்போகின்ற புதன்கிழமையிலிருந்தே பணப்பிரச்சனைகள் படிப்படியாக தீரக்கூடிய ஆரம்ப அமைப்புகள் கும்பராசிக்காரர்களுக்கு ஆரம்பிச்சிடும். ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் அனைத்திலும் நிறைவாக இருக்கக்கூடிய அடுத்த வாரத்திலிருந்தே மாற்றங்கள் வந்துவிடக்கூடிய நல்ல முதன்மை நாள் கும்பத்திற்கு இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 2-8ஆம் இடங்களோடு குரு பகவான் வலுத்து தொடர்பு கொள்கின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 2, 9, 11 இன்றைக்கு மிகச்சிறந்த தொடர்போடு ஒன்றுக்கொன்று தொடர்புகளும் இருக்குது. 2, 9, 11ஆம் இடங்கள் வலுத்திருந்தால் மட்டும் போதாது, எல்லாம் தொடர்போடு இருக்கும் பொழுது அவர்களுக்கு பணம் கிடைக்க வேண்டும் என்பது ஒரு விதி. வளமையான நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருப்பதோடு குடும்பம் செழிப்பாக இருக்கணும்ன்றது விதி. பணம் மட்டும் இருந்தால் போருமாங்க, நல்ல குடும்பம் அமையணும் இல்லையா?
நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல குழந்தைகள் இருக்கும்போது ஏழ்மைத்தனம் இருந்தாலும் அங்கே சந்தோஷமும் புன்சிரிப்பும் இருக்குமே. என்னதான் பணம் கொட்டி கொட்டி கிடந்தாலும் கூட ஒரு நிலையில் மனதை புரிந்து கொள்ளாத வாழ்க்கை துணை கணவனோ மனைவியோ அமைஞ்சு பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்கல அப்படின்ற போது எல்லாம் இருந்தும் ஒரு நிறைவற்ற தன்மை அங்கே வந்துவிடும் இல்லையா? ஆனால் இங்கே நிறைவுத்தன்மை மீனராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் இருக்கும். பெண் குழந்தைகளுக்கு நல்ல விதமாக செலவு செய்து ஒரு சுப நிகழ்ச்சியை நடத்தி காட்டக்கூடிய ஓய்வு நாளாக இந்த நாளிலிருந்து இன்னும் ஒரு 3 வார காலத்திற்குள் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அடுத்த வாரம் பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் சிலருக்கு ஆயிரக்கணக்கில் அல்லது லட்சக்கணக்கில் உங்களுடைய தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்றாற்போல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். ரொம்ப நாளாக வராதுன்னு கைவிடப்பட்ட ஒரு பணம் திடீர்னு அடுத்த வாரம் வரும். ஒரு மீடியேட்டர் தொகையாக இருக்கலாம், அல்லது உங்களுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட தொகையாக இருக்கலாம், ஒரு சொத்து பிரிப்பதில் உங்களுக்காக தர நினைத்திருந்த ஒரு பணமாக இருக்கலாம். இது போன்ற அமைப்புகள் திடீரென்று அடுத்த வாரத்திலேயே ஒரு திடீர் தனபிராப்தி வரக்கூடிய முதன்மை நல்ல நாள் இன்று. இன்றைக்கு ஜோதிட விளக்கமாக பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அமைப்பு என்னென்னா, கல்யாணமே ஆகாத ராசி என்பது போன்ற சில விஷயங்கள் இருக்குதா அப்படிங்கிற கலக்கம் ஒரு சிலருக்கு இருக்குது. ஐயா, இவருக்கு ராசியே இல்லைங்க, இவருக்கு கல்யாண ராசியே இல்லைங்க, அல்லது 12 ராசிகள் அந்த ராசி மிக மோசமான ராசி, இந்த ராசிக்காரர்களுக்கு கல்யாணமே ஆகாது. இதெல்லாம் ஒரு பொதுவான ஒரு பலன்களாகவே கண்டிப்பாக இருக்கும். நம்மில் திருமணம் ஆகாதவர்கள் கண்டிப்பாக 1000-ல் ஒருவர் கூட இல்லைங்க, 10,000-ல் ஒருவராக வேண்டுமானால் இருக்கலாம். ஏன்னா ஒரு தார்மீக கடமையாகவே இங்கே மனிதன் பிறந்தது என்பது நல்ல விதமாக திருமணத்தை செய்து கொண்டு சந்தான விருத்தி, தன்னுடைய வம்சத்தை விருத்தி செய்வதற்காகவே மனிதன் திருமணம் செய்து கொள்ளுகிறான். அவனுடைய தலையாய கடமை வம்ச விருத்தி என்கின்ற தன்னை பிரதியிடத்தலாகத்தான் இருக்க முடியும். அதுதான் உண்மை. யோசித்து பார்த்தோம்னா அதுதான் நிகழ்வு. அதாவது தாத்தா நம்முடைய தந்தை தாயை பெற்றார், நாம் நம்முடைய குழந்தைகளை பெறப்போகிறோம். இப்படியாக நம்முடைய குடும்பம் வழி வழியாக வாழையடி வாழையாக விருத்தி அடைந்து நல்லா இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் உண்மையான வாழ்வியல் தத்துவமாக இருக்க முடியும். அப்போ கல்யாணமே ஒருத்தருக்கு ஆகலைங்க, இவனுக்கு அந்த கல்யாண ராசியே இல்லைங்க, இவருக்கு கல்யாண விருப்பமே இல்லை என்று பார்த்து விட்டீர்களே. ஆனால் இதற்கும் அந்த ராசி வீடுன்னு சொல்கிறமே, மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கும் கண்டிப்பாக தொடர்பில்லை. 12 ராசிக்காரர்களுக்கும் கல்யாணம் ஆகும், 12 ராசிக்காரர்களுக்கும் கல்யாணம் ஆகாது. அதனால் அந்த ராசியை வைத்து பொதுவாக கல்யாணமே ஆக முடியாத ஒரு நிலைமையை சொல்ல முடியாது. அதே நேரத்தில் திருமணமே ஆக முடியாத ஒரு நிலை என்பது கலத்திர காரகன் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரனாலும், அந்த ஜாதகத்தில் அவர் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறாரோ அந்த லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய 7ஆம் அதிபதியாலும் வரக்கூடிய ஒரு அமைப்புங்க. இந்த 7ஆம் அதிபதி வலுவின்றி இருக்கக்கூடிய தன்மை, இந்த வலுவின்றி இருக்கிறத தான் நான் பாபத்துவம்னு சொல்லுவேன். 7ஆம் அதிபதி பகை, நீச்சம் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு சனி, செவ்வாய், ராகு, கேதுக்களோடு சேர்ந்து பலவீனமாகி அஸ்தமனம், கிரகணம்னு கூட சொல்லுவோம். சூரியனோடு சேர்றதை அஸ்தமனம்னு சொல்லுவோம். இந்த நிலையில் கலத்திர காரகனாகிய தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய, நீடித்த தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரனும் வலுவிழந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு திருமணம் பற்றிய ஆசை அமைப்புகளே இல்லாமல் இருக்கும். இன்னொன்று சொல்லப்போனால் சிற்றின்பத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன், பேரின்பத்தை கொடுக்கக்கூடியவர் குரு. சுக்கிரன் வலுவிழந்த நிலையில் குரு பகவான் வலுத்து சனியோடு தொடர்பு கொண்டிருந்தார். ஆனால் அவர் ஆன்மீக உலகம், ஆன்மீக அமைப்புகளுக்காக, நான் இந்த உலக சுகங்களை அனுபவிப்பதற்கு பிறக்கலை, நான் அவ்வுலகத்தில் பரம்பொருள் இருக்கக்கூடிய, பரம்பொருள் அடையாளம் காட்டப்படக்கூடிய அந்த உலகின் சுகங்களை அனுபவிக்க பிறந்திருப்பவன் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் ஒரு மாதிரியான ஆன்மீக உணர்வுகளோடு திருமணத்தை தவிர்ப்பவராக, திருமணத்தை வெறுப்பவராக இருப்பார். இவரை போன்றவர்களை நம்ம சிம்பிளாக அடையாளம் பார்த்துக்கலாம். எப்படின்னா, லக்னம், லக்னாதிபதி ராசியோடு குரு, சனி, கேது என்கின்ற ஆன்மீக கிரகங்கள் 3ம் ஒட்டுமொத்தமாக தொடர்பு கொண்டிருக்கும். ராசி என்கின்ற சந்திரனை குரு பார்ப்பார், அந்த குருவை சனி பார்ப்பார், அந்த குரு கேதுவோடு இணைந்திருப்பார், அல்லது சந்திரன் கேது இணைந்திருக்கும், சனி கேது இணைந்திருக்கும். இதுபோன்ற ஒரு முக்கூட்டுத்தன்மையோடு இருப்பவர்களை பார்த்தீர்களே. ஆனால் சிற்றின்பம் என்று சொல்லப்படக்கூடிய தாம்பத்திய சுகத்தை வெறுப்பவர்களாக, ஒரு நிலையில் இதெல்லாம் சரிதல்ல அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இருப்பவர்களாக இருப்பார்கள். ஆகவே திருமணம் ஆவதற்கு ரிஷபம், துலாம் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரனுடைய வீடுகள் வலுத்திருப்பது, 7ஆம் அமைப்பு, 7ஆம் வீடு வலுத்திருப்பது, 7ஆம் அதிபதி வலுத்திருப்பது, சுக்கிரன் பங்கமின்றி ராகுவோடு சேராமல் இருப்பது, சீக்கிரமாகவே கல்யாணம் ஆகிடும். இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைவாகவே ஒரு 24 வயதிலிருந்து 28-30 வயசுக்குள்ள திருப்தியான திருமண வாழ்க்கை, அதற்கு பிறகு குருவின் வலுவிற்கேற்ப உடனடியாக 2 குழந்தைகள், ஆண் பெண் குழந்தைகள் என நிறைவாகவே இருக்கும். ஆகவே
12 ராசிக்காரர்களுக்கும் திருமணம் ஆகாத நிலைமைகள் உண்டு. ஆனால் திருமணம் ஆகாத நிலைமை என்பது நான் இப்போது சொன்ன ஜாதக கிரக விளக்கங்களை பொறுத்தது. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.